பாஜக பேசுனது ஓகே. பவன் கல்யாணம் திரும்ப அது என்டர்லைன் பண்ணி பேசுறதா இன்னைக்கு அது எல்லாரும். அதிகாரப்பூர்வமான செய்தி இல்ல. ம். அது அதிகாரப்பூர்வமான செய்தி இல்ல. சரிங்களா? அது சும்மா ஏதோ வாய் புளித்ததோ, மாங்காய் புளித்ததோ, அங்க அவர் பேசியிருந்தாரு, இங்க இவர் பேசியிருந்தாரு. அதிகாரப்பூர்வமா பவன் கல்யாணம் அறிவிச்சாரா? கிடையாது. இவர் ஒரு தனித்து வராரு, லட்சோப லட்ச தொண்டர்களை கூட்டி ஒரு கட்சியை தொடங்குறாரு, ஒரு கட்சியை நடத்துறாரு, பல பிரச்சனைகளை இவர் சந்திக்கிறாரு. சரிங்களா? நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றாரு. திமுகவா தாவேகாவா, தூய சக்தியா தீய சக்தியான்னு மக்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. இவரே முதலமைச்சர் வேட்பாளராகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய முதல் வேட்பாளர் ஏற்றுக்கிறாங்க. அவருடைய தொண்டர்கள்லாம் இவர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க, களப்பணி ஆற்றுக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் விசில் சின்னமே மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. அவர் ஏன் இதெல்லாம் பண்ண போறாரு? அதெல்லாம் கிடையாது. சும்மா இது ஏதோ திசை திருப்பத்துக்காக யாரோ கலைப்பு விட்ட வதந்தி, அது ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உறுதி பேசிட்டாங்க, நடந்துதா? இவனுங்களா பேசுறானுங்க, இவனுங்களா கலைப்பு விடுறானுங்க. புரியுதுங்களா? காங்கிரஸ் தாவேகா கிட்ட போல, தாவேகா கிட்ட யாரையும் போல, அதெல்லாம் கிடையாது. வந்தா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, வரலையா உன் தலையெழுத்து.